முதல் சத்தியம் பரம சத்தியம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிக்சடான ரிஜிடான ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. என்ன சிக்னலை நீங்க உருவாக்குறீங்களோ அந்த சிக்னல் படிதான் உங்களுடைய உடலும் எதிர்காலமும். இதுதான் உங்களுக்கான நல்ல செய்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு பிசிக்கலி மெச்சூர்டான ஒரு பெண்ணுடைய உடம்புல கான்சியஸ்னஸ் உச்சத்துக்கு போய் பயோ எலக்ட்ரிசிட்டி பெஸ்டா மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா அது சாதாரணமா சும்மா சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதில்ல, பிரபஞ்சத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற சக்தி. நித்யானந்தேஸ்வர பரமசிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். கைலாச நித்யானந்த் ஜெயந்தி பிரம்மோத்சவம் மகோத்சவம் நித்யானந்தோத்சவம் 8வது நாள் நிகழ்வாக கதவைத் திற காற்று வரட்டும் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்விற்கு உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அனைவரையும், கைலாசவாசிகள் அனைவரையும் மற்றும் இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், பார்வையாளர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி அனைவருக்கும் மகா கைலாசத்திலிருந்து நேரடியாக ஆழ்ந்து கேளுங்கள். உங்கள் உடல் நீங்கள் ஆக்கியது, உங்கள் எதிர்காலம் நீங்கள் ஆக்குவது. ஆழ்ந்து கேளுங்கள். உண்மையில் ஆழ்ந்து கேட்டீர்களானால் நீங்கள் வெறும் இந்த சத்சங்கத்தை கேட்கவில்லை, நான் இங்கு விளக்குகின்ற வெளிப்படுத்துகின்ற அந்த ஞான நிலைக்குள் நீங்கள் நுழைகிறீர்கள். You are not watching a talk or a discourse. வெறும் வார்த்தைகளையோ சொற்பொழிவையோ நீங்கள் கேட்கவில்லை, ஆழ்ந்து சாட்சியாக இருந்து இதை கேட்டீர்களானால் நான் வெளிப்படுத்துகின்ற இந்த ஞான நிலைக்குள்ளேயே நீங்கள் நுழைகிறீர்கள். இப்ப அடுத்த 3 மணி நேரம் எப்படியா இருந்தாலும் இந்த சத் சங்கத்துக்குத்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ வெறுமனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இல்ல எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடுவுல
அலையிறது அது இல்லாம ஆழ்ந்து உள்ளுக்குள்ளிருந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்குள் பரமசாட்சியாக இருக்கின்ற பரம்பொருள் உங்களுக்கு சொல்லுகின்ற சத்தியங்கள். அவர் உங்களுக்கு ரிவீல் பண்ற சத்தியம். உங்களுக்குள் இருக்கின்ற குருவான ஆத்ம குரு தட்சிணாமூர்த்தி பரம்பொருள் சிவபரம்பொருள் உங்களுக்குள் இருந்து உணர்த்தும் சத்தியங்கள். அதனால வெளியில் இருக்கின்ற காதுகள் வழியாக கேட்காமல் அமைதியோடு உள்ளே இந்த வார்த்தைகள் எதிரொலிப்பதை பாருங்கள். உள்ளே இந்த வார்த்தைகள் என்ன விளக்கத்தோடு பொருளோடு உங்கள் உணர்விற்குள் கரைகிறது என்று பாருங்கள். புறக்கண் இரண்டும் மூட அகக்கண் மூன்றாவது திறக்கும். புறக்காதுகளிலிருந்து உங்கள் உணர்வை உள்ளிழுத்து பிரத்யாகாரம் செய்து உள்வைக்க அகத்தில் பெருமான் உரைப்பது கேட்கும். உண்மையில உங்களுக்குள் இருக்கின்ற உங்கள் உயிர் உணர்வோடுதான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் மனத்தோடு அல்ல. உங்கள் மனம் எக்காலத்தும் நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள அனுமதிக்காது, வாழவும் அனுமதிக்காது. நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொண்டு வாழத் துவங்கினால் உங்கள் மனத்திற்கு உங்கள் மீது எந்த விதமான சக்தியும் பவரும் இருக்காது. உங்கள் மனம் உங்களை ஓன் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் மனத்தை ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால இது உண்மையில பார்த்தீங்கன்னா உங்க மனத்துக்கும் உங்களுக்கும் நடுவில் நடக்கிற பவர் ஸ்ட்ரகிள். அதனால உங்கள் மனம் முழுமையாக நான் சொல்வதை கேட்டு உள்வாங்கி அதை அனுபூதி அடைய விடாது. அதனால் உங்கள் உணர்வோடுதான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த உணர்விடமிருந்து நீங்கள் இந்த சத்தியங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். முதல்ல நான் இப்ப சொன்ன இந்த முதல் சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நீங்கள் ஆக்கியது. உங்கள் எதிர்காலம் நீங்கள் ஆக்குவது. இது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்திங்க. உங்கள் உடல் நீங்கள் ஆக்கியதுன்னு புரிஞ்சாலே அப்போ எப்பேற்பட்ட டேமேஜ், பிரச்சனை, வலி, நோய் என்ன இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி புதிய உடம்பை உங்களால் இனிமையாக இந்த உடம்பை புதியதாக வடிவமைத்து மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் செய்த எதையும் உங்களால் ரிப்பேர் பண்ண முடியும். நீங்கள் செய்த எதையும் உங்களால் ரிப்பேர் பண்ண முடியும். இந்த உடலை நீங்கள்தான் உருவாக்கினீர்கள் என்று புரிந்தால் எப்படி வேண்டுமானாலும் அதை நீங்கள் மறுசீரமைத்து எந்த விதமான நோயோ அல்லது டயர்ட்னஸ் வேற என்ன உடம்புக்குள்ள வந்தாலும் அவைகளை நீக்கி புனரமைத்துக் கொள்ள முடியும். இதுதான் மிகப்பெரிய நல்ல செய்தி. இதுல கிரேட் நியூஸ் என்னன்னா, இதை செய்கின்ற வழி மிகவும் எளிமையானது. அதையும் இப்பயே சொல்றேன். அதே மாதிரி உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் ஆக்குவது. யுவர் பாடி அண்ட் யுவர் ஃபியூச்சர் போத் ஆர் ரெஸ்பான்சிவ். நீங்கள் ஆக்குவது. என்ன சிக்னலை நீங்க உருவாக்குறீங்களோ அந்த சிக்னல் படிதான் உங்களுடைய உடலும்
எதிர்காலமும் உருவாகின்றது, மலருகின்றது, நிகழுகின்றது. The mechanism of manifestation சொல்ற நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மேனிஃபெஸ்டேஷனோட மெக்கானிசத்தோட ஃபண்டமெண்டல்ஸ், அடிப்படைகள். முதல் சத்தியம் பரம சத்தியம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிக்ஸடான, ரிஜிடான, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. உங்க உடம்பே பிக்ஸடான, ரிஜிடான ஒரு மேட்டர் கிடையாதுங்கய்யா. உங்க எதிர்காலமும் பிக்ஸடான, ரிஜிடான ஒண்ணு கிடையாது. உங்களுடைய உள் வெளி சூழல்கள், உள்ளே நிலவும் சூழல், வெளியே நிலவும் சூழல் எல்லாமே லிக்விட், அதாவது திரவம் மாதிரி மாறக்கூடியது, ஓடிக்கொண்டிருப்பது. அதை அழகா நாம மோல்டு பண்ண முடியும். நம்ம எப்படி மோல்டு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். ரைட் நவ் நீங்க உருவாக்குற இமேஜஸ், உங்க இமேஜினேஷன், உங்க அசம்ஷன், இது எல்லாமே உங்களுடைய இன்னர் செல்ஃப் மேல ஸ்ட்ராங்கான இம்பாக்டை கிரியேட் பண்ணி அதுதான் உங்க வாழ்க்கையா மலருதுங்கய்யா. அதனால சற்றே புரிந்து கொண்டு பொறுமையோடு கேளுங்கள். இதை கேட்ட உடனே நமக்கு வர்ற பெரிய கேள்வி, என்ன சாமி சொல்றீங்க? அப்ப எனக்கு என்ன வேணாலும் என்னால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? ஆமாம். பொய் புகழேன், புகட்டு உரையேன். உங்களை அடிமையாக வைத்திருந்து உங்களை வெறும் வேலைக்காரனா பார்க்கிற உங்க கம்பெனியோ பாஸோ இல்ல உங்களை அடக்கி ஒரு அடிமையா இந்த சமூகங்கிற மிகப்பெரிய சக்கரத்துல ஒரு போல்ட்டா, இந்த சமூகங்கிற மிகப்பெரிய சூழல்ல ஒரு அடிமையா வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க நினைக்கிறத நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, அது கஷ்டம், கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த மாதிரிலாம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிரெயின் வாஷிங்கையே நம்பி அதே மாதிரி அந்த கடைத்தரமான வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு போறதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா அதையே நம்புங்க. ஆனா நீங்கள் பரம சுதந்திரராகவும் அகத்திலும் இகத்திலும் பரத்திலும் முழுமையான வெற்றி உடையவராகவும் ஜீவன் முக்தராகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான். அது மாதிரியான எனர்ஜி ஃபீல்ட் நீங்கள் பரமானுபூதியை பெற்று பரமானுபூதியை இக பர அக சுகங்களோடும் முழுமைத்தன்மையோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஈகோ சிஸ்டம்னா, அந்த குவாண்டம் ஃபீல்டுனா, இந்த நிலையை நீங்கள் அடைவதற்காக மட்டும்தான் இந்த சத்தியங்களை சொல்லுகின்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும். இதுதான் உங்களுக்கான நல்ல செய்தி. கிரேட் நியூஸ் என்னன்னா, எளிமையாக அடைய முடியும். ஜஸ்ட் இந்த மெக்கானிசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதாங்கய்யா. இந்த கல்பத்தரு மெக்கானிசம், நினைத்ததை மேனிஃபெஸ்ட் பண்ற இந்த கல்பத்தரு மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கோங்க.
உங்க கான்சியஸ்னஸ்ல இருந்து, அதாவது உங்களுடைய உயிர் இருப்பிலிருந்து பர்செப்ஷன் மேனிஃபெஸ்ட் ஆகுது. பர்செப்ஷன் தான் சிக்னல்ஸை கிரியேட் பண்ணுது. சிக்னல் தான் உங்களுடைய பயாலஜியே டிசைன் பண்ணுது. உங்க பயாலஜி தான் உங்க பிஹேவியரை டிக்டேட் பண்ணுது. பிஹேவியர் தான் அவுட்கம்மை டிசைட் பண்ணுது, அவுட்கம்மை டிட்டர்மைன் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லும்போது இது லாங்கா தெரியும். உங்க கான்சியஸ்னஸ் பர்செப்ஷனை மேனிஃபெஸ்ட் பண்ணுது. உங்க பர்செப்ஷன் சிக்னல்ஸை கிரியேட் பண்ணுது. சிக்னல்ஸ் உங்க பயாலஜியை டிசைன் பண்ணுது. உங்க பயாலஜி உங்க பிஹேவியரை டிக்டேட் பண்ணுது. உங்க பிஹேவியர் அவுட்கம்மை டிட்டர்மைன் பண்ணுது. இது சொல்லும் பொழுது லாங் சென்டென்ஸா இருக்கு, ஆனா மைக்ரோ மில்லி செகண்ட்ல இதெல்லாம் நடந்துருது. கட்டோபனிஷத் ரொம்ப அழகா சொல்லுது. இந்திரியேப்ய ப்ராஹ்யர்த்தா அர்த்தேப்யஸ் பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திர் புத்தேர் அகாமகான் பரஹ மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித் சாகாஷ்டா ச பராகடிஹி. இந்திரியேப்ய பராப்யர்த்தா அர்த்தேப்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திர் புத்தேராத்மா மகான் பரஹ மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித் சாகாஷ்டா சா பராகடிஹி. சாகாஷ்டா சா பராகடிஹி. இந்திரியங்களுக்கு பின் உள்ளது பொருட்கள், பொருட்களுக்கு பின் உள்ளது மனம், மனத்திற்கு மேல் உள்ளது புத்தி, புத்திக்கு மேல் உள்ளது ஆத்மா, ஆத்மாவுக்கு மேல் உள்ளது பரமாவ்யக்தம், அவ்யக்தத்தை தாண்டி உள்ளது புருஷன், புருஷனை தாண்டி எதுவும் இல்லை. இதுதான் இறுதி பரமான இலக்கு. வாழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இதை சொல்லும் பொழுது ரொம்ப லாங்கா தெரியுது, ஆனா ரியாலிட்டியில அது லாங் கிடையாது. ரொம்ப மைக்ரோ மில்லி செகண்ட்ல மொத்தமா நடந்ததா, ஆல்மோஸ்ட் ஸ்பான்டேனியஸா மொத்தமும் நடந்துருது. இப்படி நான் இப்ப பேசுறத மைக்ரோ மில்லி செகண்ட்ல நீங்க உள்வாங்கி அதை உள்வாங்கி மைக்ரோ மில்லி செகண்ட்ல அதை ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த மொத்த ப்ராசஸ் கான்சியஸ்னஸ் பர்செப்ஷனை மேனிஃபெஸ்ட் பண்ணி, பர்செப்ஷன் சிக்னல்ஸை கிரியேட் பண்ணி, சிக்னல்ஸ் பயாலஜியை டிசைன் பண்ணி, பயாலஜி பிஹேவியரை டிக்டேட் பண்ணி, பிஹேவியர் உங்க அவுட்கம்மை டிட்டர்மைன் பண்றது. ஜஸ்ட் லைக் தட் மைக்ரோ மில்லி செகண்ட்ல நடந்தது. இப்ப ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கோங்க. முதல் லேயர் உங்க பயாலஜி. பாடி ரெஸ்பான்ஸ் டு சிக்னல்ஸ் அண்ட் யுவர் பர்செப்ஷன் இஸ் த ஸ்விட்ச். பாடி சிக்னல்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். உங்க பர்செப்ஷன் தான் ஸ்விட்ச். அடுத்த லேயரு உங்க கான்சியஸ்னஸ். ரியாலிட்டிய மிரர் பண்ற இன்னர் ஸ்டேட். அதாவது இப்போ உங்க கான்சியஸ்னஸ், உங்க இன்னர் ஸ்டேட் எப்படி இருக்கோ
எதை செலக்ட் பண்ணுதோ அப்படித்தான் உங்க ரியாலிட்டி அப்படியே பிரதிபலிக்கும். உங்க கான்சியஸ்னஸ் செலக்ட் பண்றது தான் உங்க ரியாலிட்டி மிரர் பண்ணும். நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதுதான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. அடுத்த லேயர்ல உங்க கான்சியஸ்னஸ் அவேர் வில் சுத்த புத்தி மூலமா தான் இயங்குது. அந்த சுத்த புத்தி என்னவா ஃபீல் பண்ணுதோ அந்த ஃபீலிங் பர்சிஸ்டன்ட்டா உங்களுக்குள்ள ஒரு புது ஐடென்டிட்டியை இன்ஸ்டால் பண்ணும். அந்த ஐடென்டிட்டி உங்க லைஃபே ரீஆர்கனைஸ் பண்ணிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எக்ஸாக்டா என்ன செய்யணும்னா, உங்களுடைய உயிர் எல்லா சக்தியும் உடைய பரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உயிர்ல இருந்து தான், உங்களுடைய ஆன்மாவில இருந்து தான் நீங்கன்ற அந்த உங்க ஈகோ எழுந்து இயல்படுது, இயங்குது, செயல்படுது. உங்களுடைய ஐடென்டிட்டி அதுல இருந்து தான் பொங்கி விளையாடுது. எப்படி அந்த பொம்மையோட கயிறு பொம்மலாட்டக்காரன் கையில இருக்கு, நீங்க வெளியிலிருந்து பார்க்க அந்த பொம்மை சுதந்திரமாக ஆடுவது போல செயல்படுவது போல தெரிந்தாலும் அதனுடைய கயிறு அந்த பொம்மையின் இயக்கத்தின் மூலம் பொம்மலாட்டக்காரன் கையில் இருப்பது போல நீங்க நினைக்கிற அந்த ஐடென்டிட்டியோட மூலமாக இருக்கின்ற உங்களுடைய ஆன்மா, அதன் மீது உங்களுடைய கவனம் முழுவதையும் குவியுங்கள். அந்த பரம்தான் நீங்கள். அந்த பரம்தான் நிஜமான நீங்கள். எழுந்து விளையாடி அடங்குகிற அந்த பொம்மலாட்ட பொம்மை போல உங்களுக்குள் எழுந்து விளையாடி அடங்குகின்ற இந்த அகங்காரம் நீங்கள் அல்ல. அது எந்த ஃபீல்டு, எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள எழுந்து விளையாடி ஆடி அடங்குதோ அந்த எனர்ஜி ஃபீல்டு நீங்க. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த எனர்ஜி ஃபீல்டு நீங்க. சற்றே பொறுமையோடு ஆழ்ந்து கேளுங்கள். எந்த ஃபீல்டுல, குவாண்டம் ஃபீல்டுல, எனர்ஜி ஃபீல்டுல, மண்டலத்துல உங்களுடைய அகங்காரம், அந்த தனி வியக்தி எழுந்து விளையாடி விழுந்து மறைகிறதோ அந்த ஃபீல்டு நீங்க. அந்த எழுந்து விளையாடி விழுந்து மறைகின்ற தனி அகங்காரம் நீங்கள் அல்ல. நீங்கள் விழிக்கும் பொழுது எழுந்து விளையாடி உறங்கும் பொழுது விழுந்து விடுகின்ற அந்த தனி அகங்காரம் நீங்கள் அல்ல. அந்த தனி அகங்காரம் எழுந்து விளையாடுகின்ற குவாண்டம் ஃபீல்டு நீங்க. இப்போ அந்த குவாண்டம் ஃபீல்டு நீங்கன்னு புரிஞ்சு அந்த குவாண்டம் ஃபீல்டு மேல உங்களுடைய அட்டென்ஷனை திருப்பினீங்கன்னா, உங்க பர்செப்ஷனை திருப்பினீங்கன்னா, உங்க எனர்ஜியை திருப்பினீங்கன்னா, அந்த குவாண்டம் ஃபீல்டு
புத்தியாக வெளிப்பட்டு நியூ ஐடென்டிட்டியா மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த நியூ ஐடென்டிட்டி உங்க வாழ்க்கையே ரீஆர்கனைஸ் பண்ணிடும். இந்த சுத்த புத்தி எழுந்தா உங்க டெய்லி ஹேபிட்ஸ் வெறும் உணவு மட்டும் கிடையாதுங்கய்யா. நீங்க எழுந்திருக்கிற நேரம், எழுந்திருக்கிற விதம், உங்களுடைய சிந்தனை ஓட்டம், உயிர் ஓட்டம், நீங்க எதை விரும்புறீங்க, உங்களுடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ், இது எல்லாமே மெச்சூர்ட் ஆயிடும். உங்களுடைய வார்த்தைகளில் ஸ்திரத்தன்மை, இன்டெகிரிட்டி வந்துடும். உங்களுடைய சிந்தனையிலே ஆத்தென்டிசிட்டி வந்துடும். உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். உங்க லைஃபே எல்லோரையும் பலப்படுத்துவதாக என்ரிச்சிங் லைஃபா மாறிடுங்க. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. முதல்ல புரிஞ்சுக்கணும், நீங்க இந்த அகங்காரம், உங்க இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி எழுந்து விளையாடி விழுகின்ற குவாண்டம் ஃபீல்டு, அந்த எழுந்து விளையாடி விழுந்து போகின்ற அகங்காரம் நீங்கள் அல்ல, அந்த ஐடென்டிட்டி நீங்கள் அல்ல. உண்மையிலங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய கோர் எனிமி துரதிர்ஷ்டம் கிடையாது, அறிவின்மை கிடையாது. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி சாமி, என்ன தொட்டனாலும் உருப்பட மாட்டேங்குது சாமி, லக்கே இல்லை சாமி, என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் லக் அடிச்சு வாய்ப்புங்க அமைஞ்சிருச்சு, அவனுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சிருச்சு, எங்கேயோ போயிட்டான், என் லைஃபே பேட் லக் சாமி அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைன்னா இன்னும் சில பேர், அந்த அளவுக்குலாம் எனக்கு விஷயம் தெரியல சாமி, அந்த அளவுக்குலாம் அறிவில்லை சாமி, ஏதோ பிறந்துட்டோம், இழுத்து அப்படியே இருந்துட்டேன் சாமி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேட் லக்கோ அறிவு குறைபாடோ அதிர்ஷ்ட குறைபாடோ அறிவு குறைபாடோ உங்களுடைய பிரச்சனை கிடையாது. உங்களுடைய நிஜமான எதிரி என்ன தெரியுமா? அன்கான்சியஸாவே வாழறது. ஏன் வாழறோம், என்ன பண்றோம், எதை பத்தியும் கான்சியஸ் ஆகாம இப்போ இந்த மூமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்றது. ஒரு சின்ன கதை. ஒருத்தர் அவருடைய ஆபீஸ்ல லஞ்ச் பிரேக் வந்த உடனே அவருடைய லஞ்ச் பாக்ஸை திறக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. திறந்துட்டு, ஐயோ இதே கத்திரிக்காயாச்சை அப்படின்னு அந்த கத்திரிக்காயை சபிச்சுட்டு சாப்பிட்டுறாரு. மறுநாள் லஞ்ச் பாக்ஸை திறக்கிறாரு. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆடாச்சி இதே கத்திரிக்காயா அப்படின்னு கத்திரிக்காயை சபிச்சுட்டு சாப்பிட்டுறாரு. மூணாவது நாளும் லஞ்ச் பாக்ஸை திறக்கிறாரு. ஆடாச்சி இதே கத்திரிக்காயா அப்படின்னு கத்திரிக்காயை சபிச்சுட்டு சாப்பிட்டுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆச்சரியம் தாங்க முடியல. என்னையா உங்களுக்கு பிடிக்காத கத்திரிக்காயை உங்க ஒய்ஃப் ஏன் தினம் குக் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு மெதுவா முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது யாருக்கும் அவர்கிட்ட கேட்கறதுக்கு தைரியம் வரல. இப்படியே ஒரு 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. 5 நாளுன்றது ரொம்ப ஜாஸ்தி. ஃப்ரெண்ட்ஸ் நேரா அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் சார் தினம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு உங்க ஒய்ஃப் ஏன் சார் இதே கத்திரிக்காயை சமைச்சு உங்களை டார்ச்சர் பண்றாங்க? இல்ல உங்க வேலைக்காரி நீங்க சொல் பேச்ச கேட்காம அதே சமைச்சு டார்ச்சர் பண்றாங்களா? சொல்லுங்க சார். அவர் ரொம்ப பொறுமையா சொன்னாரா, நீங்க வேறங்க, நானே தாங்க சமைக்கிறேன்.
நானே தாங்க சமைச்சு எடுத்துட்டு வர்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. சமைக்கிற நேரத்துல நமக்கு பிடிக்காத ஒன்ன சமைக்கிறோன்ற அளவுக்கு கூட கான்சியஸ்னஸ் இல்லாம இருக்கிறத எதையோ ஒன்னத்தை சமைச்சிடுறது. சாப்பிட பாக்ஸ் திறக்கும் போது சரி நாம தானே சமைச்சோம், அதனால பொறுத்துட்டு சாப்பிட்டுருவோன்னு சாப்பிட்றது இல்ல, அதுக்கு ரியாக்ட் பண்ணி வேகிறது. நாமே தான் முடிவெடுத்து உருவாக்குகிறோம், அந்த முடிவை நாமே தான் நொந்து கொள்ளுகின்றோம். முடிவையும் மாற்றுவதில்லை, நொந்து கொள்வதையும் மாற்றுவதில்லை. எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆஹா, என் லைஃப் அப்படியே சிசிடிவி கேமரா வச்சு பார்த்த மாதிரியே சொல்றீங்க சாமி. உடனே ஒரு கமெண்ட்டை தட்டி ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இந்த மாதிரி அவங்களே முடிவெடுப்பாங்க, அதனால வர்ற ரிசல்ட்டை அவங்களே நொந்துப்பாங்க, முடிவெடுக்கிறதையும் மாற்ற மாட்டாங்க, நொந்துக்கிறதையும் மாற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இதை டேக் பண்ணி விடுங்க. உண்மை இதுதாங்க. உங்களுடைய மிகப்பெரிய விரோதி அன்கான்சியஸ்னஸ் தான். அன்கான்சியஸ்னஸ் தான் உங்களுடைய மிகப்பெரிய விரோதி. அன்கான்சியஸ்னஸ்னா என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. உணர்வறு மனம், உங்களுடைய உணர்வை பாய்ச்சாமல் உணர்வறு நிலையிலேயே உங்களுக்குள்ள நடக்கிற செல்ஃப் டாக், உணர்வறு நிலையிலேயே உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிறது. சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து போகும்போது சில பேர் கையை அசைச்சிட்டே அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க பாருங்க. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு லவுடா பேசிட்டு. அன்கான்சியஸ் செல்ஃப் டாக், உணர்வறு நிலையில் உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்வது, அது முதல். இரண்டாவது, அன்கான்சியஸ் ஸ்ட்ரெஸ். ஏன் ஸ்ட்ரெஸ்டா இருக்கோன்னு தெரியாமலே அன்கான்சியஸாவே ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறது. ஏண்டா டிப்ரெஸ்டா இருக்க, ஏண்டா டயர்டா இருக்க, ஏண்டா போர்டா இருக்க, ஏண்டா சலிப்பா இருக்க, ஏண்டா டல்லா இருக்க தெரியாது, ஆனா டல்லா இருக்கு. ஏன் சலிப்பா இருக்க தெரியாது, ஏன் டல்லா இருக்க தெரியாது, ஏன் போர் அடிக்கிற மாதிரி இருக்க தெரியாது, ஆனா ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கேன். ஏன் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்க தெரியாது. சில நேரத்துல இந்த ஆறுகள்ல நீர்ச்சுழல் உருவாகும். அது மாதிரிங்கயா உங்க உணர்வுக்குள்ள அன்கான்சியஸா இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு சுழல் மாதிரி உருவாயிடும், சுத்தி அடிக்கும். இந்த அன்கான்சியஸ் செல்ஃப் டாக்கும் அன்கான்சியஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் அன்கான்சியஸ் ஐடென்டிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போகும். அன்கான்சியஸ் ஐடென்டிட்டினா உங்களை பத்தி ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டா லாஜிக் ஆன்சர் இருக்காது. கடந்த காலத்துல ஏதோ சில அனுபவங்கள்லாம் நடந்ததா நினைச்சு அன்கான்சியஸாவே அந்த அனுபவங்களை வச்சு உங்களை பத்தி ஒரு கருத்தை உருவாக்கிட்டு அன்கான்சியஸாவே அந்த சுய சந்தேகத்தை ரிஹர்சல் பண்ணி பண்ணி பார்த்து கடந்த காலத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்களால அன்கான்சியஸா ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி அந்த ஐடென்டிட்டியே ரிஹர்சல் பண்றது. அதே மாதிரி அந்த அன்கான்சியஸ்னஸ்லயே உங்க ஃபியூச்சரையும் ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கறது. எப்ப பார்த்தாலும் இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, என் சொத்தை இவன் தூக்கிட்டு போயிடுவானோ, இல்ல அவன் தூக்கிட்டு போயிடுவானோ, இல்ல இப்படி ஏமாந்துருவனோ, அப்படி ஏமாந்துருவனோ,
அதுலயும் இந்த தருதரம் முடிச்ச டிவி சீரியல்களை பார்த்துட்டு அதை அப்படியே மனசுக்குள்ள எடுத்துட்டு வந்து உங்க ஃபியூச்சரை பத்தி அன்கான்சியஸா ஆழமான பயத்தை கிரியேட் பண்ணிட்டு, இதுல ஒரு கொடுமை என்னன்னா அதை இன்ட்யூஷன் வேற தலைப்பு கொடுத்துக்கிறது, டைட்டில் கொடுத்துக்கிறது. ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ட்யூஷன்னா என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இன்ட்யூஷன் எப்போதுமே சுத்த புத்தியிலிருந்து வெளிப்படுவது. அது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயத்தையுமே கொடுக்காது. அந்த எதிர்காலத்துல வரப்போகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வை மட்டும்தான் கொடுக்குங்கய்யா. அதான் இன்ட்யூஷன். எதிர்காலத்துல ஏதோ நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுதுன்ற ஒரு பயம் மாதிரி வந்தாலே அது உங்க அன்கான்சியஸ் ஃபியரோட ரிஹர்சல். அன்கான்சியஸ் ஃபியர் உங்க ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அதுதானே தவிர இன்ட்யூஷன் கிடையாது. இன்ட்யூஷனோட டெஃபனேஷனே இல்லைன்னா என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் எந்த பயத்தையும் அளிக்காதுதான் இன்ட்யூஷன். எந்த பயம் உங்களுக்குள் வந்தாலும் அது இன்ட்யூஷன் கிடையாது, உள்ளுணர்வு கிடையாது. உணர்வு அருநிலையின் பயம் உறக்கமாக ஆழமாக உங்களுக்குள் தன்னைத்தானே சொல்லிக் கொள்வதைத்தான் நீங்கள் இன்ட்யூஷன் உள்ளுணர்வுன்ற பேரால தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. உள்ளுணர்வுனா என்னன்னா, பரமசாந்த நிலையில் சுத்த புத்தியிலிருந்து விளங்கி ஒளி மாதிரி விளங்கி வழிகாட்டும். பயம் காட்டாது. பயம் காட்டுவது உணர்வரு மனம், உள்ளுணர்வு கிடையாது. வழி காட்டுவதே உள்ளுணர்வு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்களுடைய மிகப்பெரிய எதிரி என்னன்னா, அப்படியே மந்தமா அன்கான்சியஸாவே வாழறது. இதுக்கு ஒரு முக்கியமான சில காரணங்களையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க நாளை பிரான்சைஸ் பண்ணி விட்டீங்கன்னா, காலையில எந்திரிப்போம், ஆபீஸ் போவோம், ஆபீஸ்ல 9 to 5 அந்த மேனேஜர் என்ன சொல்றானோ செய்வோம், ஆபீஸ்ல என்ன வேலையோ அதை செய்வோம். திரும்பி வண்டி ஏறி மெட்ரோவோ இல்லை பஸ்ஸோ பிடிச்சி வீட்டுக்கு வருவோம். வீட்டில் அம்மா என்ன செஞ்சு வச்சிருக்கோ, வீட்டம்மா என்ன சமைச்சு வச்சிருக்கோ அதை சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் அந்த டிவைஸை நோண்டுவோம், ஸ்க்ரோல் பண்ணுவோம், இல்லை டிவியை ஆன் பண்ணி வச்சுட்டு பான்னு உட்காந்துருப்போம். அது என்ன முழுசா பார்த்தோன்னு கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட ஞாபகம் இருக்காது. அப்படியே டயர்டாகி தூங்கிடுவோம். மறுநாள் காலையில் திரும்ப எந்திரிச்சு மனசுக்குள்ளேயே முடிஞ்ச வரைக்கும் உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் சபிப்போம், புலம்புவோம். சில நேரத்தில் யாராவது ஒருத்தர் உங்க புலம்பலை காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆள் கிடைச்சிட்டா சத்தமாவே புலம்புவோம். உடனே திரும்ப ஆபீஸுக்கு கிளம்பி ஓடுவோம். உங்க நாளை பிரான்சைஸ் பண்ணிட்டீங்கன்னாலிங்கயா, கான்சியஸா வாழ வேண்டிய தேவை இல்லாம போயிடுதுங்கய்யா. அப்போ உங்க லைஃப் முழுக்கவுமே ஆட்டோ பைலட் மோட்ல போட்டு போயிடலான்னு பாக்குறீங்க. இந்த ஆட்டோ பைலட் மோட்ல போட்டு கார் ஓட்டுறதெல்லாம் ஓகேங்கய்யா. ஆனா ஆட்டோ பைலட் மோட்ல போட்டு லைஃப ஓட்டுறது, அந்த மாதிரி வாழறவங்க சோத்துக்கு பஞ்சம், பூமிக்கு பாரம். வள்ளுவர் அந்த அறச்சிற்றத்தோட ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அதுதான் நான் திரும்ப சொல்லணும். இருந்தேன் இறந்தேன். அன்கான்சியஸ்னஸ் உங்க பாஸ்ட பேஸ் பண்ணி ஒரு
லோ ஐடென்டிட்டியை ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அன்கான்ஷியஸ் ஐடென்டிட்டியே உங்க ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி, அது பயங்களாவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கும். கிருஷ்ணர் கீதையில ரொம்ப அழகா சொல்லுவாருங்கய்யா, கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனகா. இது ஒரு ஆழமான சத்தியம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வருகின்ற ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம செயலில் முழுமையாக இயங்கினீர்களானால், சக்சஸுக்காக ஒர்க் பண்ணாம எக்ஸலன்ஸுக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா, இப்பொழுது என்ன செய்கிறேனோ அதை முழுமையாக சிறப்பாக செய்வேன், சக்சஸ் உங்க பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அதுதான் உண்மையான அர்த்தம். கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனகன் பெருமான், கிருஷ்ண பெருமான் சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். அதாவது கர்மங்களை செய்வதற்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கின்றது, பலனை பற்றியே சிந்தித்துக் கொண்டு வாழ்வதற்கு அல்ல. இந்த பலனை பற்றி சிந்திக்கிறவனீங்களே உங்க லைஃபை பிரான்சைஸ் பண்ணி விட்டுருவீங்க. மாசம் பிறந்தா இந்த இவ்வளவு சம்பளம், ஓகேவா, இத்தனை மணி நேரம் என் லைஃப் உனக்கு கொடுத்துருவீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்தை நீங்க கொடுக்குற அந்த 9 to 5 கிரியேட்டிவா, ஆக்டிவா, பவர்ஃபுல்லா, எனர்ஜெட்டிக்கா, கான்சியஸா வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லாமல் போய்விடுகின்றது. ஒருவேளை அந்த மாதிரி நீங்க கான்சியஸா வாழ்ந்து பெரிய விஷயங்களை சாதிச்சாலும் அதோட பலன் வேற யாருக்கோ தான் போக போகுதுங்கிறதா நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேனேஜரை மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டாலே போதும் வாழ்க்கை ஓடிடும் நினைக்கிறீங்க. உண்மையில பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ் உங்களை மேனேஜ் பண்ணல, நீங்க தான் உங்க மேனேஜர்களை மேனேஜ் பண்றீங்க. இன்டெலிஜென்ட்டா மேனேஜ் பண்றவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, அவ்வளவுதான். இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையை உங்களை தவிர வேறு யாராலும் தீர்க்க முடியாது என்று மேனேஜரையும் மேனேஜ்மெண்ட்டையும் கன்வின்ஸ் பண்ணி, கொஞ்ச நாள் கழிச்சு மேனேஜ்மெண்ட் மேனேஜர் மட்டும் இல்ல, நீங்களே அதை பத்தி கன்வின்ஸ் ஆயிட்டு இப்படித்தான் இந்த அன்கான்ஷியஸ் ஃப்ளோ ஆஃப் லைஃப் நடக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையை வடிவமைப்பதை மற்றவங்களுக்கு பிரான்சைஸ் பண்ணி விட்டீங்கன்னாலே நீங்க கான்சியஸா இருக்க வேண்டிய தேவையில்லாமல் போறதுனால கிரியேட்டிவா, அவேரா, உயிர்ப்போடு நீங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லாமல் போறதுனால ஆட்டோ பைலட் மோட்லயே வாழ்ந்து அப்படியே செத்து போயிடுறோங்க. கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனக மா கர்ம பலஹேதுர் பூர்மா தே சங்கோஸ்துவ கர்மணி. செயலிலே முழுக்க முழுக்க கான்சியஸா இயங்க துவங்கினீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எத்தனை இடங்களிலே உணர்வர் நிலையில் நீங்க வாழறீங்கன்னு புரிஞ்சிருங்க. எத்தனை இடத்துல உணர்வர் நிலையில் அன்கான்சியஸா வாழறீங்கன்னு புரிஞ்சாலே கான்சியஸா செயல்ல ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க. பிரம்மசூத்திரத்துல ஒரு அழகான ஒரு சூத்திரம், தத்து சமந்தாத் அப்படின்னா, பிரம்மம் பரம்பொருள் அனைத்து பக்கங்களிலும் உள்ளது, அது அனைத்தையும் நிறைந்துள்ள
சுய சிந்தனை, சர்வ பரிபூரண சுய நிரூபணம். அதுதான் பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தும் மூலம். அறிவுத்திறன், அறிவுத்திறன் மூலம் அனைத்து உயிர் பொருட்களையும் ஒத்து இசைக்கவும் நிலைத்து இருக்கவும் செய்கின்ற பரம்பொருள், அது நீங்கள். சாட்சிச்ச. ஒன்றாவது கேண்டோல 2வது சாப்டர்ல 11வது ஸ்லோகம். சாட்சிச்ச. அருமையான வெறும் இந்த 3 சொல். இதுல பாத்தீங்கன்னா சாட்சின்றதான் ஒரு சொல், மீதி 2 எழுத்துக்கள், அவ்வளவுதான். சாட்சிச்ச. சாட்சியாக இருந்து யார் அனுபவிக்கிறானோ அவனே அனுபவிக்கப்படுவதையும் உருவாக்குகின்றான். பார்க்கும் மனிதனே பார்ப்பதையும் வடிவமைக்கின்றான். அன்கான்ஷியஸ் செல்ஃப் டாக் வச்சுக்கிட்டு, அன்கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிட்டு, அன்கான்ஷியஸ் ஐடென்டிட்டி வச்சுக்கிட்டு, அன்கான்ஷியஸ் பாஸ்ட் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு, அந்த அன்கான்ஷியஸே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இப்படி ஓடுனா எப்படி நீங்க நினைக்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்? இதிலிருந்து முதல்ல விடுபடுங்கள், தெளிவடையுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து அன்கான்ஷியஸாவே உங்க வாழ்க்கையோட பெரும் பங்கு போகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன எக்ஸசைஸ் இப்ப கொடுக்குறேன், ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நிமிடங்களை இப்ப எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை பாருங்க. எதெல்லாம் நீங்க பிக்ஸ் பண்ணணும், சரி பண்ணணும்னு வெளியில முயற்சி பண்றீங்க, ஆனா உண்மையில காரணம் உள்ள இருக்கு. உதாரணத்துக்கு ஹெல்த்தி ஆகணும், யோகா பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், ஹெல்த்தி ஆகணும், இந்த வருஷமாவது ஹெல்த்தி ஆயிரணும், வேகமா முடிவு பண்றீங்க, ஜிம்முக்கு பணமெல்லாம் கட்டிடுறீங்க, 1-2 நாள் போறதுக்கும் கூட முயற்சி பண்றீங்க. இதெல்லாம் எக்ஸ்டர்னலா பிக்ஸ் பண்றது. ஆனா ஜிம்முக்கு போக விடாம தூக்கத்தையோ அல்லது சோர்வையோ பயத்தையோ எதையோ ஒண்ணு உங்க மேல போர்வை மாதிரி போத்தி உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றது உள்ள நடக்குது. அதை பிக்ஸ் பண்ணாம நீங்க வெளியில எத்தனை ஜிம்முக்கு பணம் கட்டி ஷூ வாங்கி அந்த ஜிம்ல போட்டுக்கிற ட்ரெஸ் அத்தனையும் வாங்கி சகலத்தையும் ரெடி பண்ணாலும் அங்க போயும் அங்க ஜிம் பண்ணிட்டு இருக்கிற பொம்பளைங்களை பார்த்துக்கிட்டு இல்ல வேற யாராவது ஜிம்மை நல்லா ஒர்க் அவுட் பண்றவங்களை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு வருவோமே தவிர ஜிம் போவீங்க, ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க. போனா கூட ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க. உள்ளுக்குள்ள பிக்ஸ் பண்ணணுங்கய்யா. முதல்ல இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அன்கான்ஷியஸ் டயர்ட்னஸ், அன்கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ், அன்கான்ஷியஸாவே ஓடிட்டு இருக்கிற அந்த லோ பயோ எனர்ஜி, அதை பிக்ஸ் பண்ணணும். உங்க லைஃப் ஜஸ்ட் உங்களை பிரதிபலிக்குது. நீங்க எதுவா இருக்கீங்களோ அதுவா பிரதிபலிக்குது. நான் இந்த ஜிம்முக்கு போறது ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்க்கலாம். உங்களுடைய கணவனோட இருக்கிற உறவு, இல்லை மனைவியோட இருக்கிற உறவு, இங்க இல்ல உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு இருக்கிற உறவுகள், உங்க லைஃப் ஸ்டைல்,
எத்தனை பேருக்கு இது புரியுது? உங்க வாழ்க்கை உங்க மிரர் தான். உங்க வாழ்க்கை உங்களை மிரர் பண்ணுதுங்கய்யா. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே உங்க வாழ்க்கை பிரதிபலிச்சு காட்டுது. இது எத்தனை பேருக்கு புரியுதோ ஒரு கமெண்ட்டை போடுங்க. யாருக்கெல்லாம் இது புரியணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஆழ்ந்து கேளுங்க. உங்க வாழ்க்கைங்கய்யா, நீங்களும் உங்க வாழ்க்கையும் வேற ஒண்ணுமே இல்லை. யூ ஆர் எலக்ட்ரிசிட்டி ஆர்கனைஸ்ட் இன்டு லைஃப். நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி, லைஃப் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட எலக்ட்ரிசிட்டி. லைஃப் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு சக்தி மண்டலம். உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே எனர்ஜி யூனிட், லைக் எ பேட்டரி மாடல். ஈச் செல் இன் யூ is an energy unit like a battery model. Every cell has a charge separation, negative inside, positive outside. Your body is not only chemistry, it is bioelectric patterning. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் உள்ள நெகட்டிவ் சார்ஜும் வெளியில பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் யூனிட்டுங்கய்யா, ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி யூனிட். உங்க பாடி வெறும் கெமிக்கல்ஸ் கிடையாது, ஒரு வேதிப்பொருட்களின் தொகுப்பு கிடையாது. இது ஒரு பயோ எலக்ட்ரிக் பேட்டர்ன். பயோ எலக்ட்ரிக் கட்டமைப்பு. தமிழ்ல சொல்லணும்னா உயிர் மின் கட்டமைப்பு. உங்க உடம்பு ஒரு உயிர் மின் கட்டமைப்பு. பொதுவா மக்கள் எனர்ஜியை பத்தி பேசும்போது அது ஒரு வைப்ரேஷன் சொல்ல வராங்க. ஆனா இங்க லிட்ரலா நீங்களே ஒரு வைப்ரேஷன் தாங்கயா. சார்ஜ், கிரேடியன்ட், பொட்டன்ஷியல். நீங்க உண்மையில ஒரு வைப்ரேஷன்ங்கயா. ஈச் செல் கேரிஸ் an equivalent of 1.4 volts across nearly 50 trillion cells. உங்களுடைய ஒரு செல்லும் 1.4 வோல்ட் ஈக்குவலண்டான எனர்ஜியை கேரி பண்ணுது வித் 50 ட்ரில்லியன் செல்ஸ். உங்க பாடி ஒரு மேசிவான உயிர் மின் அணு சாத்திய சக்தி. ஆழ்ந்து கேளுங்கள். உங்க லைஃபேங்கயா அறிவு, இன்ஃபர்மேஷன் பிளஸ் எனர்ஜி, இந்த சக்தி ரெண்டும் மூவிங் த்ரூ ஸ்ட்ரக்சர். அவ்வளவுதாங்கய்யா உங்க லைஃபே. உங்களுக்கு இருக்கிற அறிவு, ஞானமும் பிளஸ் உங்களுக்கு இருக்கிற சக்தியும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல மூவ் ஆகுது. அதான் உங்க லைஃப். உங்களுடைய அறிவை விழிப்படைய செய்து அது உங்க எனர்ஜி மூவ் பண்ற ஸ்ட்ரக்சரை ஆர்கனைஸ் பண்ணணும்னா முடிஞ்சு போச்சுங்க, வெற்றிங்க. அது உள்ள நடக்காத வரை நீங்க வெளியில என்ன முட்டி மோதினாலும் ஒரு 4 நாள் ஜிம்முக்கு போயிட்டு படுத்துருவீங்க. ஒரு 4 நாள் கோபம் இல்லாம எல்லாரோடையும் பேசிட்டு 5ஆவது நாள் வெடிச்சு விழுந்து மொத்தமா 4 நாள் கோபத்தையும் சேர்த்து கொட்டிடுவீங்க.
@கிருஷ்ணகலை 3454 ஒரு அன்பர் யூடியூப்ல கொஸ்டின் போட்டிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது, பட் என்னால ரொம்ப டைம் அந்த ஸ்டேட்ல இருக்க முடியல. பிகாஸ் ஆஃப் மை ஓல்ட் லைஃப் சீக்ஸ் மீ அ லாட். அவாய்டும் பண்ண முடியல. இது எந்த ஸ்டேட் சுவாமி அப்படின்னு கேக்குறீங்க. மென்மையான வார்த்தையால சொல்றேங்கய்யா. ரொம்ப அறச்சீற்றத்தோடு கடுமையான வார்த்தைகளை நான் உபயோகம் பண்ண விரும்பல. ரொம்ப மென்மையான வார்த்தையால சொல்ல விரும்புறேன், கேட்டுக்கோங்க. ஒரு ஈ நல் உணவை உண்டாலும் ஏற்கனவே மலத்தை உண்ட அந்த மனப்பழக்கத்தினால், மல வாசனையினால் மலத்தை நோக்கி மீண்டும் மீண்டும் செல்லுகின்ற மனநிலை தான் இதுங்க. அதனால தெளிந்து முடிவெடுங்கள். இந்த ஆத்மஸ்புரணம் அப்படின்னு சொல்ற இந்த சமாதி பழகுதலை உங்க தினசரி வாழ்க்கையோடையே கலந்து செய்ய துவங்குங்கள்ங்கய்யா. உண்மையில உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்துல இருந்தும் வித்ட்ரா பண்ணிக்கிறதுனால அமைதி வராது. உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்துல இருந்தும் எல்லாத்தையும் நோக்கி ரியாக்ட் பண்ணாம சாட்சியா இருக்கிறதுனால தான் அந்த பரமசாந்த நிலை அமையும். அந்த அகம் ஸ்புரண நிலை அமையும். தோன்றாத நிலை அமையும். சமாதி நிகழும். அதனால உங்க தினசரி வாழ்க்கை எடுத்து அந்த வாழ்க்கையோடைய அந்த செயல்பாடுகளை செய்யுங்கள். ஆனால் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நிகழ்பவர்களை பார்த்து எந்த ரியாக்ஷன் கொந்தளிக்காதீர்கள், வெடிக்காதீர்கள். சாட்சியாவே பாருங்க. மலத்தை நோக்கி மீண்டும் ஈர்க்கின்ற மனத்தை தவிர்த்து நிர்மலமாக, நிரஞ்சனமாக, நிர்விகல்பமாக நிச்சலமாக சாட்சியாக மீண்டும் மீண்டும் பார்க்க துவங்குங்கள். ஐயா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு செல்லும் ஃபங்க்ஷனல் யூனிவர்ஸ்ங்கய்யா. ஒரு செல்லுக்கும் இட் ஹாஸ் அ மெனி ஆர்கன்ஸ். நமக்கு ஆர்கன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செல்லும் இட் ஹாஸ் அ மெனி ஆர்கன்ஸ். That organs are called organelles. The organelles, they do a specialized tasks. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நியூக்ளியஸ் தான் செல்லோட பிரெயின் சொல்லுது. அந்த நியூக்ளியஸ் தான் செல்லோட ஃபங்க்ஷனை கமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லுது. ஆனா அது கிடையாது. ரியாலிட்டியில நியூக்ளியஸ் பிரெயின் கிடையாது. அது வெறும் ரிப்ளிகேஷன், ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான். அப்ப செல்ல கமாண்ட் பண்ற பிரெயின் எதுன்னா உங்களுடைய கான்ஷியஸ்னஸ். இந்த ஈகோ சிஸ்டம் தான் செல்ல கமாண்ட் பண்ணுது. நியூக்ளியஸ் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், பிரெயின் கிடையாது, கமாண்டிங் சிஸ்டம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல நேரத்துல உங்க ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் உங்களை கமாண்ட் பண்றதுனால உங்க லைஃப்ல மேஜர் கமாண்டை எல்லாம் ஜெனரேட் பண்றது உங்க ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான், பிரெயினே இல்லை.
பெருமான் 2 கொடுத்தாராம், மேலையும் கீழையும், சகஸ்திராரத்தையும் மூலாதாரத்தையும். ஆனா 2ல 1 தான் ஒரு நேரத்துல வேலை செய்யும்னு சொல்லி எழுதி வச்சுட்டாராம். புரிஞ்சவங்களாம் புரிஞ்சுக்கோங்க. கீழே வேலை செய்யும் போது மேல வேலை செய்யாது, மேல வேலை செய்யும் போது கீழே வேலை செய்யாது. நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால செல்லோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமான நியூக்ளியஸ பிரெயின்னு நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். செல்லோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் நியூக்ளியஸை தவிர கமாண்டிங் மெக்கானிசம் கான்சியஸ்னஸ் தான். ஆக்சுவலா உங்க செல்லோட கண்ட்ரோல் மெக்கானிசம், the actual control of your cells is done by the perception signals generated by consciousness, not by nucleus. நியூக்ளியஸ் ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா, அந்த புருஷன் கான்சியஸ்னஸ் இருந்து வர சிக்னல்ஸை இன்டர்பிரட் பண்ணுது, அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ட்ரோல் இஸ் மோர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த இன்டர்பிரேஷன் ஆஃப் த சிக்னல்ஸ் given by the consciousness than the stored genetic code. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம். The stored genetic code உங்களுடைய செல்ஸை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி. உங்க செல்ஸ் எந்த ஈகோ சிஸ்டத்துல உயிரோட இருக்கோ அந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட், உங்களுடைய கான்சியஸ்னஸ், உங்களுடைய குவாண்டம் ஃபீல்ட், அது உருவாக்குற எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கெமிஸ்ட்ரி, அது உருவாக்குற பர்செப்ஷன், இதை வைத்துத்தான், இதுதான் உங்களுடைய செல்ஸ் இயங்க வைக்குது. அதனாலதான் the way you interpret life, the way you perceive life, the way you cognize life, your energetic posture about life matters. How your consciousness approaches life matters. ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ், அந்த எனர்ஜி ஃபீல்டுல தாங்கய்யா உங்க செல்ஸ் சர்வைவ் ஆகணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் எபிஜெனெட்டிக்ஸ் படிச்சீங்கன்னா போதும். எபிஜெனெட்டிக்ஸ் பத்தி இது வரைக்கும் தெரியாதவங்கனாலும் ஏஐல கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எபிஜெனெட்டிக்ஸ்னா என்ன, ஒரு பேசிக் புரிதல் வந்தாலே நான் சொல்ற சத்தியங்கள் உங்களுக்கு புரியும். நான் சொல்றது ஆன்மீக ரீதியா மட்டும் இல்ல, அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட சத்தியங்கள். வாட் இஸ் மைண்ட் அண்ட் பர்செப்ஷன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பர்செப்ஷன் இஸ் த மெயின் ஸ்விட்ச் controlling your biology. பர்செப்ஷன் தான் உங்க பயாலஜியை கண்ட்ரோல் பண்ற மெயின் ஸ்விட்ச். மைண்ட் சிக்னல்ஸ் அனுப்பும். அந்த சிக்னல்ஸ் தான் செல்லோட பிஹேவியரையும் ஜீன் எக்ஸ்பிரஷனையும் ஷேப் பண்ணுது. உங்க கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் மைண்ட் சிக்னல்ஸ் ஜெனரேட் பண்ணும். அந்த சிக்னல்ஸ் தான் உங்க செல்லோட பிஹேவியரையும் ஜீன் எக்ஸ்பிரஷனையுமே ஷேப் பண்ணுது. அப்போ உங்க கான்சியஸ்னஸையும் எனர்ஜெட்டிக் போஸ்டரையும் காக்னிஷனையும் தாட்ஸையும் நீங்க சேஞ்ச் பண்ணா
உங்க பயாலஜியை சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்சிங் யுவர் தாட்ஸ் கேன் சேஞ்ச் பயாலஜி. Genes do not control you. Your thoughts controls you. Genes are just blueprinting, yeah. They do not decide or act. Genes are read or not read based on the signals you give. You control the gene expression through epigenetics, driven by perception and environment. Gene expression epigenetics மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. உங்களுடைய காக்னிஷன், உங்களுடைய பர்செப்ஷன், நீங்க உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற என்விரான்மெண்ட், நீங்க கிரியேட் பண்ற தாட்ஸ் மூலமா. One gene blueprint can produce around 30,000 different proteins. ஒரு ஜீன் ப்ளூபிரிண்ட்ங்கயா 30,000 டிஃபரண்ட் புரோட்டீன்ஸ் கிரியேட் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கேன்சர் மாதிரி, டயாபெட்டிஸ் மாதிரியான வியாதிகள் எபிஜெனடிக்ஸ் கண்ட்ரோல்னால தான் உருவாகுதே தவிர பேட் ஜீன்ஸால கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் 95% கேன்சரும் 98% பேரோட டயாபெட்டிஸும் ஜெனட்டிக்கலா அந்த பெற்றோர்கள் முன்னோர்கள்ட்ட இருந்து வர்றது கிடையாது. 95% of the cancer is linked to epigenetics, not gene mutations. 98% of the diabetes is linked to epigenetics, not gene mutations. Epigenetics can be changed at any time by changing perceptions. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எபிஜெனடிக்ஸ் எப்ப வேண்டுமானாலும் உங்களுடைய பர்செப்ஷனை, காக்னிஷனை, எனர்ஜெட்டிக் போஸ்டரை, தாட் கரண்ட்டை, இன்னர் டயலாக, எமோஷனல் பேஸ்லைனை மாத்துறது மூலமா மாற்றிவிட முடியும். ஆழ்ந்து கேளுங்கள். இப்போ உங்களுடைய முன்னோர்களுக்கு கேன்சரோ, டயபெட்டிஸோ, ஹார்ட் ப்ராப்ளமோ இருந்தா அது உங்களுக்கு வந்தாகணும்ன்ற கட்டாயம் கிடையாது. 95% of the cancer is directly related to epigenetic control, not the bad genes. அப்படின்னா பெற்றோர்கள்ட்ட இருந்து வர்ற, அந்த முன்னோர்கள்ட்ட இருந்து வழி வழியா வர்ற கேன்சர் வெறும் 5% தானாங்கய்யா. 95% of the cancers are epigenetics சம்பந்தமானது. டயபிட்டிஸ் எபிஜெனடிக்ஸ் சம்பந்தப்பட்டிருக்கு, not the gene mutations. இந்த ஸ்டடி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த ஸ்டடியும் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அப்படின்றவர் அவருடைய ஒர்க் பயாலஜி ஆஃப் பிலீஃப்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. போய் படிச்சு பாருங்க. ஏல வேணாலும் தட்டி பாருங்க. புக்கு கிடைக்கலனாலும் புக்கை தேடலாம். இந்த காலத்துல புக்கெல்லாம் தேட வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட் ஏல தட்டினீங்கன்னா போதும், சொல்லிடும். டாக்டர் ப்ரூஸ் லிப்டனோட புக்ல ரொம்ப தெளிவா இந்த ஸ்டடியை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும், இந்த புள்ளி விவரம், இந்த ஸ்டடி ரெண்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒர்க் பயாலஜி ஆஃப் பிலீஃப்னு
நீங்க ஏஐல பயாலஜி ஆஃப் பிலீஃப் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் தட்டினீங்கனாலே சொல்லிடும், கிளீனா சொல்லிடும். நான் இப்ப சொன்னதை விட டீட்டெயிலாவே சொல்லும் ஏஐ. கேட்டு பாருங்க. அடுத்த சத்தியம் ஆழ்ந்து கேளுங்க. ஹெல்த் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. ரைட் காக்னிஷன் அண்ட் சிக்னலிங் பை த பிரெயின் அண்ட் புரோட்டீன்ஸ் இன் யுவர் பாடி ரெஸ்பாண்ட் டு தீஸ் சிக்னல்ஸ். அவ்வளவுதாங்க. சிக்னல்ஸ் கிரியேட் மூவ்மெண்ட், பிஹேவியர், அடாப்டேஷன். ஹெல்த்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. கரெக்டான காக்னிஷனும் சிக்னலையும் உங்க பிரெயின் ஜெனரேட் பண்ணி உங்க பாடியில் இருக்கிற புரோட்டீன்ஸ் அந்த சிக்னல்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது தான் ஹெல்த். இந்த சிக்னல்ஸ் தான் மூவ்மெண்ட், பிஹேவியர், அடாப்டேஷன் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. உங்க உடம்ப வந்துங்க ஒரு கோஆர்டினேட்டட் சிட்டியா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோஆர்டினேட்டட் சிட்டி எப்படி? மெசேஜஸ் டிட்டர்மைன்ஸ் த டிராபிக், சப்ளை, ரிப்பேர், டிஃபென்ஸ். இது எப்படி இந்த ஒரு சிட்டியில கோஆர்டினேட் ஆகுதோ அதே மாதிரி தான் உங்க உடம்புலையும் ஜெனரேட் பண்ணப்படுற காக்னிட்டிவ் பர்செப்ஷன், அந்த காக்னிஷனும் பர்செப்ஷனும் அது ஜெனரேட் பண்ற மெசேஜஸும் தான் எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்ணுது. வெறும் 5% டிசீஸ் தான் டிஃபெக்டிவ் புரோட்டீன்ஸால, அதாவது ஹெரிடிட்ரியா வர்றதுனால கிரியேட் பண்ணப்படுதுங்கய்யா. 95% நோய்கள், இல்னஸஸ், ஃபால்ட்டி சிக்னல்ஸாலையும் ஃபால்ட்டி பர்செப்ஷன்ஸாலையும் கிரியேட் பண்ணப்படுதுங்கய்யா. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்கள் உடலுக்கும் உடலுக்குள்ளும் வெளியிலும் நிகழும் அனைத்திற்கும் நீங்களே பொறுப்பு. இது புரிஞ்சாதான் கரெக்ட் பண்ண ஆரம்பிப்போங்கயா. எவ்வளவு நாள் வரைக்கும் மற்றவங்களையே பிளேம் பண்ணிட்டு இருக்கோமோ, லைஃப பிளேம் பண்றது, ஒய்ஃப பிளேம் பண்றது, சுத்தி இருக்கவங்களை பிளேம் பண்றது, இவன் கொடுக்கிற தொந்தரவு, இவன் கொடுக்கிற துக்கம், இவன் கொடுக்கிற ஸ்ட்ரெஸ், இவன் கொடுக்கிற டார்ச்சர்னால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு எல்லாரையும் பிளேம் பண்ணிக்கிட்டு கடைசியில கடவுளையும் பிளேம் பண்றது. உன்னை இவ்வளவு பிரார்த்தனை பண்ண, இவ்வளவு வேணேன், கோயில் கோயிலா சுத்தனேன், கொடுக்கலையேன்னு கடவுளையும் பிளேம் பண்ணிட்டு அந்த பிளேம் பண்றதையே டிவோஷன் வேற சொல்லிக்கிறது. அந்த டிசப்ஷனை டிவோஷன் சொல்லிக்கிறது. கடவுளை பிளேம் பண்றத டிசப்ஷன் வேணா சொல்லிக்கோங்க, டிவோஷன் சொல்லிக்காதீங்க. டிவோஷன் மாதிரி இருக்கிற டிசப்ஷன். எல்லாரையும் பிளேம் பண்ணிட்டு ஆனா உண்மையான காரணம் யாரோ அவர் மேல பொறுப்பை கொடுக்கறதே இல்லை. உண்மையான காரணம் நீங்கன்னு புரிஞ்சாதான் பொறுப்பு நீங்கள் எடுப்பீர்கள், அதை சரி செய்ய துவங்குவீர்கள். இன்னொன்னுங்கய்யா, ஒருவேளை இந்த சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு நீங்க மற்றவங்க எல்லாம் காரணமாக இருந்தாலும் அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுடையதுதான். அதையாவது புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். சரி, இல்ல சாமி உங்க லைஃப உங்களுக்கு தெரியாது சாமி, என் லைஃப பத்தி, என் ஒய்ஃப் பண்ண டார்ச்சரால் தான் சாமி இப்படி ஆன, என் புருஷன் பண்ண டார்ச்சரால தான் சாமி இப்படி ஆன. சரி, அப்படியே வேணா கூட வச்சுக்கோங்க. நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மற்றவர்கள் காரணமாக இருந்தால் கூட இதிலிருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட பொறுப்பெடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்க கான்ஷியஸ் வில்னால எதையும் மாற்ற முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. ஆழ்ந்து கேளுங்க. இந்த தெளிவு
இந்த புரிதல் போதுங்க. உங்க பிரெயினோட ரியல் ஃபங்க்ஷன் என்னன்னா, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சிக்னல்ஸை பர்சீவ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி செல்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்புறது தான். இந்த பர்செப்ஷன் மைண்ட் கிரியேட் பண்றது. மூணு டிஸ்ரப்டர்ஸ் இந்த சிக்னல், இந்த ஹோல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி செல்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்புறது. இந்த ப்ராசஸை மூணு விஷயங்கள் டிஸ்ரப்ட் பண்ணும், தடை போடும். இந்த வேகத்தடை மாதிரி, டைவர்ஷன்ஸ் மாதிரி பிரச்சனை கொடுக்கறது மூணு இருக்கு. அது என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச டிராமா, பிசிக்கலா உங்களுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற டிராமா, மென்டலா உங்களுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற டாக்ஸின்ஸும் இம்பேலன்சஸும் உங்களுடைய மூணாவது உங்களுடைய தாட்ஸ், மென்டல் ஸ்டேட். நல்லா புரிச்சுக்கோங்க. பிசிக்கலா டிராமா, உங்க உடம்பு பட்ட கஷ்டங்கள் துக்கங்கள் அதுல ஸ்டோர் ஆயிருக்கு அந்த டிராமா. மென்டலா டாக்ஸின்ஸும் டாக்ஸிக் இம்பேலன்சஸும். மூணாவது முக்கியமா the state of the mind. the state of the mind, உங்க மென்டல் ஸ்டேட்டுக்கு உங்க மேல நீங்க அனுப்புற சிக்னல்ஸ் மேல மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. தாட்ஸ் அண்ட் மென்டல் ஸ்டேட்ஸ் as the strongest influence on your signals and biology than physical trauma and chemical toxins. அதாவது உங்களுடைய பிசிக்கல் டிராமாவையும் விட, டாக்ஸிக் கெமிக்கல்ஸையும் விட, டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் கெமிக்கல் இம்பேலன்சஸையும் விட, உங்களுடைய தாட்ஸுக்கும் மென்டல் ஸ்டேட்ஸுக்கும் இந்த சிக்னல்ஸ் மேல ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. உங்க பயாலஜி மேல ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதனால மூணு டிஸ்ரப்டர் சொன்னேன். ட்ராமா, டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், டாக்ஸிக் இம்பேலன்ஸ், தாட்ஸ் அண்ட் மென்டல் ஸ்டேட். ஆனா இதுல தாட்ஸ் அண்ட் மென்டல் ஸ்டேட் தான் strongest influence on your signals and on your biology. Thoughts தான் biggest disruptor. ஏன்னா அந்த ட்ராமாவும் டாக்ஸின்ஸும் சில நேரத்துல வரும் போயிடுங்கயா. சில நேரத்துல தலைவலி இருக்கும், அப்புறம் போயிடும். சில நேரத்துல பசி எடுக்கும், அப்புறம் போயிடும். அதனால்தான் பசி வரும் பொழுது நீங்க வேற மாதிரி ஆயிடுறது. சாமி எப்பவும் சொல்லுவேன், என்னுடைய முன்னோர்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது, யார் வீட்டுக்கு வந்தாலோ கடைக்கு வந்தாலோ முதல்ல சாப்பிட வைப்பாங்க. சாப்பிட வச்சுதான் அவங்க கூட பேசுவாங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும், வியாபார ஸ்தலமான கடைக்கு வந்தாலும் முதல்ல சாப்பிட வைப்பாங்க. சாப்பிட வச்சுதான் அவங்க கிட்ட பேசுவாங்க. வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். அத நான் பிராக்டிக்கலா அனுபவத்துல என்னுடைய முன்னோர்கள்ட்ட இருந்து பார்த்து கத்துக்கிட்டேன். ஏன்னா பசி இருக்கும் பொழுது உங்களுடைய கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, ரியாக்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அது ஒரு பெரிய டிஸ்ரப்டர். ஆனா இது கூட வந்துட்டு போயிடுங்கய்யா. பசி, இந்த மாதிரி இந்த உடல் வலி, இந்த ட்ராமாவும் டாக்ஸின்ஸ்லாம் வந்துட்டு போயிடும்.
தாட்ஸ் பலமான இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்கும். ஏன்னா ட்ராமாவும் டாக்ஸின்ஸும் அக்கேஷனல். ஆனா தாட் ஸ்டேட் இருக்கு பாருங்க, அது கிரானிக். சம்டைம்ஸ் hours per day, sometimes even weeks, sometimes months, sometimes even for years. The chronic states of the mind, மைண்டோட chronic states உங்க கெமிஸ்ட்ரியோட பேஸ் லைனா மாறிடுச்சுன்னா போச்சு. அந்த பேஸ் லைன் கெமிஸ்ட்ரி பிகம்ஸ் த பேஸ் லைன் செல்லுலர் என்விரான்மெண்ட். அதனால உங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, ஆனந்தமா வச்சுக்கிறது, சாந்த பரமசாந்தத்துல வச்சுக்கிறது உங்கள் உடலையும் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் மிகப்பெரிய நல் நிலைக்கு கொண்டு செல்லும். உங்க உடம்பு, மனசு, வாழ்க்கை அத்தனையும் புனரமைத்து விடும். நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம், தனி வியக்தி, தோன்றி எழுந்து ஆடி விழுகின்ற உங்களுடைய எனர்ஜி ஃபீல்ட ஆழ்ந்து கவனித்தீர்களானால் அந்த எனர்ஜி ஃபீல்டு தான் நீங்கன்றது புரியும். பரமசாந்தம் உங்களுக்குள்ள உருவாகும். உங்களுடைய உடல் மனதையே அது முழுமையாக சீரமைத்து ஒரு மிகப்பெரிய நல் வாழ்க்கையை உங்களுக்கு தந்துவிடும். இந்த சத்தியங்களை பல பேர் கேட்டு வாழ்ந்து கேன்சர் உட்பட பல பெரிய நோய்களிலிருந்து வெளியில் வந்திருக்கிறார்கள். மரணத்தின் பிடியிலிருந்து வெளியில் வந்திருக்கிறார்கள். பொய் புகழேன், புரட்டுரையேன், சத்தியம் சொல்லுகின்றேன், சந்தேகம் வேண்டாம். சங்கரனார் சாட்சி. இந்த சத்தியத்திற்கு, இது சத்தியம் என்பதற்கு சங்கரனார் சாட்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடம்பு வலி மாதிரியான ட்ராமாலாம் அக்கேஷனல், வரும் போகும். பசியும் வரும், சாப்பிட்ட பிறகு போகும். இந்த டாக்ஸிக் கெமிக்கல் இம்பேலன்ஸ்லாம் வரும், போயிடும். ஆனா உங்க தாட் ஸ்டேட் பலமான இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்றதுனால அதை ஹேண்டில் பண்றது தான் நாம் மிக மிக முக்கியமாய் அடிப்படையாய் செய்ய வேண்டியது. இந்த பிளேசிபோ நோசிபோ பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றது இன்னும் ஆழமா புரியுங்க. பிளேசிபோனா வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு மருந்தே கொடுக்காம உங்க டாக்டர் வெறும் சுகர் பில்ல கொடுத்துட்டு மருந்து கொடுத்துட்டதா சொல்லி அனுப்பிடுவாரு. நீங்களும் அந்த மருந்து தான் நினைச்சு சாப்பிட்டு இருப்பீங்க. ஆனா உடம்பு சரியாயிடும். அந்த பில் செய்ய வேண்டிய வேலையை பில் இல்லாம சுகர் பில், வெறும் சுகர் பில்ல கொடுத்து விட்டுருவாரு. அது உடம்ப சரி பண்ணிடும். Placebo means positive expectation produces real biological change. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாலேயே ரியல் பயாலஜிக்கல் சேஞ்ச் நடந்துரும். ஃபேக் ட்ரீட்மெண்ட்லயே உடம்பு சரியாயிடும். சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும், பெயின் ரெடியூஸ் ஆயிடும், மூடு பூஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி நோசிபோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. நோசிபோ மீன்ஸ்
நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரொடியூசஸ் டிட்டோரியேஷன். அது எப்படின்னா, nocebo is when negative expectations make you feel worse or cause side effects even if the treatment itself is harmless. For example, உங்க டாக்டர் வந்து இந்த பில்லுங்கயா, இந்த பில் எடுத்தீங்கன்னா உடம்பு சரியாயிடும், ஆனா இதோட சைடு எஃபெக்டா தலைவலி, வாந்தி இதெல்லாம் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சுகர் பில்லை கொடுத்தமிச்சார்னா அந்த சைடு எஃபெக்டா வரும்னு உங்க டாக்டர் என்ன சொன்னாரோ அதை நேச்சுரலா பிலீஃப்னால அந்த சைடு எஃபெக்டை வர வச்சுப்பீங்க. அந்த சைடு எஃபெக்ட் வந்துரும். இதான் நோசிபோ எஃபெக்ட்ங்கிறது. பிளேசிபோங்கிறது உங்க பர்செப்ஷனால, எக்ஸ்பெக்டேஷனால, அசம்ஷனால பாசிட்டிவ் எஃபெக்டை கொண்டு வர்றது. நோசிபோ எஃபெக்ட்ங்கிறது உங்க பர்செப்ஷனால, அசம்ஷனால நெகட்டிவ் எஃபெக்டை கொண்டு வர்றது. இந்த பிளேசிபோ எஃபெக்டையும் நோசிபோ எஃபெக்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில சரியான நம்பிக்கை எவ்வளவு பெரிய நன்மை செய்யுதுன்னு, தவறான நம்பிக்கைகள் எவ்வளவு பெரிய தீங்கு செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு நல்லதாயிடும், இந்த இஷ்ட தெய்வத்தை பூஜை பண்ணா எனக்கு நல்லதாயிடும் நீங்க நினைக்கிறது மிகவும் நன்மை. அது பிளேசிபோ எஃபெக்டா இருந்தாலும் நன்மையை தந்துவிடும். அதான நமக்கு வேணும். அதே மாதிரி இவன் சூனியம் வச்சிருக்கான், இவன் ஏவல் பண்ணியிருக்கான், இவன் பில்லி சூனியம் பண்ணியிருக்கான், இவன் மந்திரவாதியை வச்சு ஏவி விட்டுருக்கான், அதனால எனக்கு கெட்டது வரப்போதுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அப்படியே வந்து சேரும். நோசிபோ எஃபெக்ட்னால. அதனாலதான் உங்களை பாசிட்டிவா மலரச் செய்கிற, நன்மை செய்கின்ற பிளேசிபோ எஃபெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நன்மைகளை ஸ்திரமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். அது நன்மை தரும் மூட நம்பிக்கை அல்ல. அது நன்மையே தரும், அது மூட நம்பிக்கை அல்ல. அதே மாதிரி தீங்கு விளைவிக்கின்ற, பயத்தை தருகின்ற அந்த என்ன மாதிரியான நம்பிக்கையையும் எக்காலத்தும் அனுமதிக்காதீர்கள். ஒரு சின்ன ஹோம்வொர்க், ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. உங்க லைஃப்ல இந்த பிளேசிபோ எஃபெக்டையும் நோசிபோ எஃபெக்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு அப்படியே உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் எழுதுங்களேன். எந்த லைஃப்ல, உங்க லைஃப்ல எந்த மூமெண்ட்ல இந்த பாசிட்டிவ் பிலீஃப்ஸ்னால பாசிட்டிவ் அவுட்கம் வந்திருக்கு, நெகட்டிவ் பிலீஃப்ஸால நெகட்டிவ் அவுட்கம் வந்திருக்கு. அப்படியே ஒரு கமெண்ட் போடுங்க. உங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி @ஸ்ரீ நித்யானந்தா டேக் பண்ணி விடுங்க. ட்விட்டர்லையும் டேக் பண்ணலாம், ஃபேஸ்புக்லையும் டேக் பண்ணலாம், இன்ஸ்டாலையும் டேக் பண்ணுங்க. உங்க குவெஸ்டின்ஸ், டவுட்டுக்கு நான் அடுத்த சத் சங்கத்தில் ஆன்சர் பண்றேன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிளேசிபோ எஃபெக்டையும் நோசிபோ எஃபெக்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சரியான நம்பிக்கைகளை உருவாக்குவீர்கள். தவறான நம்பிக்கைகளை வேரோடு அழித்து விடுவீர்கள். பிலீஃப், நம்பிக்கை அப்படிங்கிறது வெறும் மன அமைப்பு அல்ல, உங்கள் வாழ்க்கையை இயக்குகின்ற ஒரு சக்தி உந்துதல்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிளேசிபோ எஃபெக்டோ நோசிபோ எஃபெக்டோ வெறும் ஏதோ ஒரு நம்பிக்கையோ மன அமைப்போ கிடையாது. உங்கள் வாழ்க்கையை உந்தி தள்ளுகின்ற ஒரு உந்து சக்தி. ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அப்படியே திங்க் பண்ணி டைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிளேசிபோ எஃபெக்ட், நோசிபோ எஃபெக்ட். அதாவது பாசிட்டிவ் ஆக போகுதுன்னு நினைச்சு அது அப்படியே நடந்துருச்சு பாசிட்டிவ் பிலீஃப்னால, இல்ல நெகட்டிவ் ஆக போகுதுன்னு நினைச்சு நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனால நெகட்டிவாவே நடந்துருச்சு. டைப் பண்ணி சோசியல் மீடியால, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டால, ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணி ஸ்ரீ நித்யானந்தாக்கு டேக் பண்ணுங்க. ஆழ்ந்து கேளுங்க. யூடியூப்ல ஒரு போல் பண்ணோம். வாட் கைண்ட் ஆஃப் ஃபியர் டாமினேட்ஸ் டியூரிங் யுவர் அவேர்னஸ்னு கேட்டு 39% பேர் ஃபியர் ஆஃப் லூசிங் கண்ட்ரோல், 27% பேர் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், 18% பேர் ஃபியர் ஆஃப் எம்டினஸ், 17% பேர் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு போட்டிருக்கீங்க. ஒரு உண்மையை சொல்றேன், ஆழ்ந்து கேட்டுக்கோங்க. நம்ம பயோ எலக்ட்ரிசிட்டிய, உயிர் மின் சக்திய காங்கர் வென்றோமானால் மரணத்தை வெல்லலாம். பொய் உரையேன் புகட்டுரையேன், பொய் புகழேன் புகட்டுரையேன், சத்தியம் சொல்லுகின்றேன் சந்தேகம் வேண்டாம். உங்க உயிர் மின் சக்தி பயோ எலக்ட்ரிசிட்டிய காங்கர் பண்ணீங்கன்னா டெத்த மரணத்தை காங்கர் பண்ணிடலாம். டெத்தை மேனிப்புலேட் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், நீங்க விரும்புற மாதிரி. Death can be manipulated and transformed as you want with conscious bioelectricity manipulation. ஒரு 3 நிகழ்வு சொல்றேன், கேட்டுக்கோங்க. பீஷ்மர் இச்சாமிருத்யுவானது, நச்சிகேதன் யமனையே பார்த்து மரணமிலா பெருநிலையை பெற்றது, நச்சிகேதன் மரணத்தை எதிர்கொண்டு மரணமிலா பெருநிலை பெற்றது, பீஷ்மர் தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தை டிக்ளேர் பண்ணது மூலமா இச்சாமிருத்யு, விரும்பிய நேரத்திலே மரணத்தை அடைகின்ற இச்சாமிருத்யு நிலையை பெற்றது. இந்த உத்தராயணம் வருது, இன்னும் 10 நாட்கள்ல பல ஆலயங்கள்ல உத்தராயண புண்ணிய காலம் பிரம்மோற்சவத்துக்கு கொடியே ஏற்றிட்டாங்க. அண்ணாமலையார் கோவில்ல கூட உத்தராயண புண்ணிய கால பிரம்மோற்சவம் கொடி ஏறியாச்சு. உத்தராயண புண்ணிய காலம் வருது. இந்த உத்தராயணம் வரும் வரை காத்திருந்து உயிர் விட்டார் பீஷ்மர். அப்படின்னா இச்சாமிருத்யு, விரும்பும் பொழுது உயிர் விடுகின்ற சக்தி உடையவராக ஆனார். அடுத்து சாவித்ரி ஒரு படி மேல போய் யமன் கொண்டு போன கணவன் உயிரை மீண்டு கொண்டு வந்தாள். இது 3மே பாத்தீங்கன்னா பயோ எலக்ட்ரிசிட்டியோட மேனிப்புலேஷன் பவர் தாங்க. ஒன்றும் அறியாத சிறு பாலகன், எளிமையான நேர்மையான சிறு பாலகன் நச்சிகேதன், அவனுக்குள்ள அந்த பயோ எலக்ட்ரிசிட்டி உச்சமா இருக்கும் பொழுது அது ஸ்ரத்தையாக வெளிப்பட்டு மரணத்தை கூட எதிர்கொண்டு மரணமினா பெருநிலையை அடையச் செய்தது.
அவனுடைய ஸ்ரத்தை பார்த்தீங்கன்னா, யமன் என்னென்னவோ வரம் கொடுத்து டைவர்ட் பண்ண முயற்சி பண்றாரு நச்சிகேதனை. அப்பா, நீ எவ்வளவு நாள் வேணா வாழறதுக்கு நாடு, வீடு, காடு, சகல சுகங்கள், ஸ்வர்க்கத்தோட ஆத்துணை போகங்கள், எவ்வளவு நாள் நீ வேணும்னு கேட்கறியோ அவ்வளவு நீண்ட ஆயுள் எல்லாம் கொடுக்குறேன், மரணம் இல்லாத நிலை மட்டும் கேட்காத. இவன் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றான். இதுதான் வேணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் மயங்காத, இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷனை பிளஷர்னு நினைக்காத ஒரு தெளிந்த ஸ்ரத்தையோடு இந்த பயோ எலக்ட்ரிசிட்டி பீக்ல, கான்சியஸ்னஸ் பீக்ல இருந்ததுனால எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் போகாம இப்படிதான் இதுதான் எனக்கு வேணும் நின்னதுனால யமனிடமிருந்தே மரணமிலா பெருநிலையை, ஜீவன் முக்தியை வரமாக பெற்றான் நச்சிகேதன். அடுத்து பீஷ்மர் தன்னுடைய தந்தைக்கு பெண் வேண்டும் என்பதற்காக, அந்த பெண்ணுடைய சம்மதத்தை பெறுவதற்காக தான் திருமணமே செய்து கொள்வதில்லை என்று அவர் எடுத்த அந்த முடிவே பயோ எலக்ட்ரிசிட்டியோட பீக் மேனிபுலேஷன், பயோ எலக்ட்ரிசிட்டிய பீக்கு எடுத்துட்டு போறாரு. அந்த கான்சியஸ்னஸோட உச்சத்திலிருந்து அந்த முடிவு அவர் எடுக்கும் பொழுது அவருடைய உடல், மனம், உயிர் மட்டுமல்ல, பிரபஞ்சமே நடுங்கியதுன்னு மகாபாரத டாக்குமெண்ட் பண்ணுது. வியாசர் ரெக்கார்ட் பண்றாரு. அந்த பீஷ்மருடைய விரதத்தாலே பிரபஞ்சமே நடுங்கியதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தனி மனிதன் கான்சியஸா எடுக்கிற முடிவு பிரபஞ்சத்தையே இம்பாக்ட் பண்ண முடியுங்க. இதெல்லாம் கதை இல்லைங்கயா, சத்தியம்ங்கயா. பிரபஞ்சத்தையே நடுங்கச் செய்தது. வானவர்கள் மாறி பொழிந்து பீஷ்மர் பட்டம் கொடுக்கிறாங்க. இச்சா மிருத்தி எனும் நினைத்த போது மரணம் என்கின்ற வரத்தை தகப்பன் அளிக்கின்றார். இவருடைய அந்த பயோ எலக்ட்ரிசிட்டியோட பவர், கான்சியஸ்னஸ் பயோ எலக்ட்ரிசிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதோட பவர் இச்சா மிருத்யுவாக வேண்டும் பொழுது மரணத்தை தழுவுகின்ற சக்தியை வெளிப்படுத்துகின்றார், பெறுகின்றார். அடுத்தது சாவித்ரி. ஐயோ, அன்னை சாவித்ரியை நினைந்து வணங்கி, சாவித்ரி கதைங்க, என்ன கதை! அஸ்வபதினு ஒரு அரசர், குழந்தை இல்லாதவர். ஆழ்ந்து கேளுங்கள், மகாபாரதத்துல வனபர்வத்துல இந்த சாவித்திரியோட கதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான கதை. அஸ்வபதிங்கிற ஒரு அரசன், குழந்தை இல்லை, அவர் கடும் தவம் செய்து குழந்தை வர வேணும்னு கேட்கிறாரு. சாவித்ரி தேவி, சாவித்ரி தேவின்றவங்க கடவுள், உங்க சாவித்ரி தேவி அவங்க தோன்றி வரம் கொடுக்கறாங்க, குழந்தை வரம் அமையும்னு. குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சாவித்ரி கடவுளுடைய பேரே வச்சிடுறார். எந்த தெய்வம் அங்கு தோன்றி யாகத்திலே தோன்றி குழந்தை வரம் தந்ததோ அந்த தெய்வத்தோட பேரே வச்சு வளர்க்கிறாரு. சாவித்ரி இந்த குழந்தையும் எக்ஸப்ஷனலா ரொம்ப அருமையான
நேர்மை, தவம், சகல நல்ல குணத்தோடையும் வளர்றாங்க. தகப்பன் இந்த குழந்தை வளர்ந்து பருவ வயது வந்தவுடனே தகப்பன் சொல்றாரு, அம்மா உன்னுடைய கணவனை, துணைவனை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள்னு. சாவித்திரியும் சரின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க சுத்துறாங்க, காடெல்லாம் போய் தேடுறாங்க. அந்த நேரத்துல அந்த அதை தேடுகின்ற அந்த நேரத்துல காட்டுல தவசிகள் வாழுகின்ற ஒரு குடிலே சத்தியவானை சந்திக்கிறாங்க. சத்தியவான் யாருன்னா கிங் திமத்சேனர் அவருடைய மகன். அந்த திமத்சேனர் சதி வேலையினாலே கண்ணை இழந்து நாட்டை விட்டு துரத்தப்பட்டு விடுகிறார். சில கூட இருந்தவங்க செஞ்ச சதியில அவர் கண் இழந்து விடுகிறார். கண்ணை இழந்ததனால நாட்டை நடத்த முடியாம நாட்டை விட்டு துரத்தப்பட்டு விடுகிறார். அவருடைய மகன் தான் சத்தியவான். இந்த சத்தியவான் அந்த தந்தையை கவனித்துக் கொள்வதையெல்லாம் பார்த்து சாவித்ரி சத்தியவானை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுக்கின்றாள். இது சாவித்ரி தந்தைக்கு சொல்றாங்க. தந்தை நல்லா பண்ணிடலாம், நல்ல திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணும் பொழுது நாரதர் அங்க அப்பியர் ஆகி இந்த சாவித்திரியோட தந்தையான அஸ்வபதி கிட்ட சொல்றார், ஐயா அரசே அஸ்வபதி ராஜா கேளு, சத்தியவானுக்கு விதி ஒரு வருடத்திலே முடிந்து விடுகின்றது. ஒரு வருடத்துல அவன் இறந்து போயிடுவான். அவனுக்கு போய் உன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறியே, பரவாயில்லையா? நாரதருடைய வேலை அதான், எப்பவுமே கொளுத்தி போட்டு போயிடுவாரு. ஆனா நல்லவர். நாரதர் செய்யும் கலகமெல்லாம் நன்மையில் முடியும். நாரதர் ஒரு கோமாளி கிடையாது, அவர் ஒரு பெரிய ரிஷி. நாரதர் திருவடி வணங்கி அவரை பணிந்து அவரை நினைந்து கதையை தொடருகின்றேன். யாராவது கொஞ்சம் நேரம் இருந்தா ஏல படிச்சீங்கன்னா கூட போதும், நாரத பக்தி சூத்திரங்களை மட்டும் மொத்தமும் படிச்சீங்கன்னா நல்லது, ஒரு உத்தமோத்தமம். இல்ல ஜஸ்ட் ஒரு 10 பேஜ் அளவுக்கு ஏஐட்டே கேளுங்க, ஒரு 10 பேஜ் அளவுக்கு நாரத பக்தி சூத்திரத்தை சாரமா கொடுப்பா அப்படின்னு கேட்டு அதை சும்மா படிச்சீங்கன்னா கூட நாரதரின் மகத்துவம் புரியும். அவர் நீங்க சினிமால டிவி சீரியல்ல பாக்குற மாதிரி கோமாளி கிடையாதுங்கய்யா, மிகப்பெரிய ரிஷி, மகரிஷி. கொஞ்சம் நாரத பக்தி சூத்திரம் படிச்சிட்டீங்கன்னா நிஜமான பக்தி என்னன்னு புரிஞ்சிருங்க. நல்லது, டைம் இருக்கும்போது படிங்க. சோ நாரதர் இங்க அஸ்வபதிக்கு சொல்லிடுறார், ஒரு வருஷத்துல சத்தியவான் இறந்து போயிடுவான், அவனுக்கு போய் உன் பொண்ணை கொடுக்கறியே. உடனே அஸ்வபதி ஓடி அம்மா சாவித்ரி, நாரதர் இப்பதான் சொன்னாரு ஒரே ஒரு வருஷத்துல அவன் இறந்து போயிடுவானா, அவனுடைய விதி முடிஞ்சிருதான், நீ வேற ஒரு கணவனை தேர்ந்தெடம்மா. சாவித்ரி சொல்றா, கற்புடைய பெண் தன் வாழ்வில் ஒரு முறை மட்டும்தான் கணவனை தேர்ந்தெடுப்பாள், இரண்டாவது முறை தேர்ந்தெடுக்க மாட்டேன், அவரை தேர்ந்தெடுத்துட்டேன், அவர்தான் கணவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசிக்கல் மெச்சூரிட்டி ஆகாத பருவத்தில் இருக்கிற மனிதன் அந்த குழந்தையோட கான்சியஸ்னஸ் உச்சத்துக்கு போய் பயோ எலக்ட்ரிசிட்டி பீக் பர்ஃபார்மன்ஸுக்கு போச்சுன்னா அது ஸ்ரத்தையாக வெளிப்படும், பயமின்மையாகவும் ஸ்ரத்தையாகவும் நேர்மையாகவும் வெளிப்படும். ஒரு பிசிக்கலி மெச்சூர்டான ஒரு பர்சன் உடம்புல பியூர் கான்சியஸ்னஸ் மேனிஃபெஸ்ட் ஆகி பயோ எலக்ட்ரிசிட்டி உச்சத்துக்கு போய் வெளிப்பட்டுச்சுன்னா அது பிரம்மச்சரியமாக வெளிப்படும், தியாகமாக வெளிப்படும். ஒரு பெண், பிசிக்கலி மெச்சூர்டான ஒரு பெண்ணுடைய உடம்புல கான்சியஸ்னஸ் உச்சத்துக்கு போய் பயோ எலக்ட்ரிசிட்டி பெஸ்டா மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா அது
கற்பாக வெளிப்படும். சாவித்ரி சொல்றா, மனத்தால் இவன்தான் என் கணவன் என முடிவு செய்து விட்டேன். இன்னொரு முறை அதை மாற்றவோ, முடிவை மாற்றவோ, இன்னொருவரை தேர்ந்தெடுக்கவோ இயலாது. கற்பு வருங்க. திருமணத்துக்கு முன்பாகவே மனத்தால் முடிவெடுத்து விட்டாலே கற்பு. அந்த முடிவுக்கு கற்பு. இதே சூழலை திருநாவுக்கரசருடைய தமக்கை அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். ஆழ்ந்து கேளுங்கள். இங்க கடைசியா சாவித்ரி என்ன பண்றாங்க? சத்தியவானைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு முடிவெடுத்து ராயல் லக்ஸுரி எல்லாத்தையும் துறந்துட்டு காட்டிலேயே போய், ராயல் லக்ஸுரின்னு அரண்மனை வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை எல்லாத்தையும் துறந்துட்டு சத்தியவானோடு சென்று காட்டிலேயே சென்று வசிக்கிறார்கள். சத்தியவானுக்கும் சத்தியவானுடைய தாய் தந்தைக்கு, அது மாமனார் மாமியாருக்கும் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் சேவை செய்து அங்கேயே வசிக்கிறாங்க. ஹிந்து ஃபெமினிசம், இந்து பெண்ணியம் மிகவும் சக்தி வாய்ந்தது. சாதாரணமா சும்மா சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதில்ல, பிரபஞ்சத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற சக்தி இந்து பெண்ணியம். வெஸ்டர்ன் ஃபெமினிசத்துக்கும் இந்து பெண்ணியத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அமைதியாக இருந்து பிரபஞ்சத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இந்து ஃபெமினிசம், இந்து பெண்ணியம். ஓவரா சவுண்ட் விட்டுக்கிட்டு சத்தத்தாலேயே மற்றவங்களை டார்ச்சர் பண்றதுதான் வெஸ்டர்ன் ஃபெமினிசம். வள்ளுவ பெருமான் சொல்றார் பாருங்க, தெய்வம் தொழா அள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாகப் பெறின். மனை மாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சி தாயினும் இல்வாழ்வான் என்பான் இயல்பிலான் தம்பதியுள் பல்வாழ்வு எனும் பசு. ஒரு கற்பு என்கின்ற வெர்ச்சுல உயர்ந்த மனைவி அமையப் பெற்ற வீட்டிலே எதுவுமே இல்லாமல் இருக்காது. மனைவிக்கு அந்த வெர்ச்சு இல்லைன்னா கணவனுக்கு எதுவும் கிடையாது. இத 2 குறள் அழகா சொல்றாரு. அது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையும் சொல்றாரு வள்ளுவ பெருமான். மனை மாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சி தாயினும் இல் வாழ்வான் என்பான் இயல்பினான் தம்பதியுள் பல்வாழ்வு எனும் பசு. கற்பு உயிர் சம்பந்தப்பட்டதுங்கய்யா. கற்பு உயிர் சம்பந்தப்பட்டது, கான்ஷியஸ்னஸ் சம்பந்தப்பட்டது. சத்தியவானை தேர்ந்தெடுத்து விட்ட காரணத்தினாலே, முடிவு செய்து விட்ட காரணத்தினால், ஆனா கான்ஷியஸா தான் முடிவெடுக்கிறாங்க. ஆனா முடிவெடுத்த பிறகு கான்ஷியஸா அந்த முடிவிலே ஸ்திரமாக இருந்து அவருக்கும் அவர் தாய் தந்தை மாமனார் மாமியாருக்கும்
சேவை, பக்தியோடு சேவை செய்வதிலே வாழ்க்கையை கழிக்கின்றார். நாரதர் சொன்ன மாதிரியே அந்த குறிப்பிட்ட நாளிலே சாவித்ரி தியானமும் பூஜையும் பிரார்த்தனைகளும் விரதமும் செய்து சத்தியவானோடேயே உடன் இருந்து உடனேயே இருக்கின்றார். சத்தியவான் காட்டுக்குள்ளே விறகு எடுக்க செல்லும் பொழுது திடீர்னு கொலாப்ஸ் ஆகி விழுந்து இறந்துடுறாரு. சாவித்திரியோட மடியிலேயே இறக்கிறார். எப்படி சொல்லப்பட்டதோ அந்த நாரதர் சொன்னபடியே சத்தியவான் இறந்துடுறாரு. யமன் வந்து சத்தியவானுடைய உயிரை எடுத்துச் செல்லும் பொழுது சத்தியவான் உயிர் உடனேயே சாவித்திரியும் தொடர்ந்து செல்லுகின்றாள். இதெல்லாம் கதை இல்ல, சுத்தி நடக்கிற பல விஷயங்களை பார்க்கறதுக்கான சக்திகளை உங்கள் கண்கள் இழந்து விட்ட காரணத்தினால் யமன் வர்றார், கூட்டுட்டு போறார்ன்றதெல்லாம் கதை இல்ல. சாட்சியாக அனைத்தையும் பார்த்து மூன்றாவது கண்ணால் அனைத்தையும் பார்க்க கற்றுக்கொண்டீர்களானால் இவைகளெல்லாம் கதைகள் அல்ல, சத்தியங்கள் அப்படின்னு புரியும். சாவித்ரி சத்தியவானுடைய உயிரோடே யமனை பின்தொடர்ந்து செல்லுகின்றாள். யமன் சொல்றான், நீலாம் வரக்கூடாதுங்க. சாவித்ரி சொல்றா, என்னுடைய தர்மம், கணவனோடுதான் செல்வேன், கணவனோடுதான் வருவேன். யமனே சாவித்ரியின் கற்பையும் தியாகத்தையும் கண்டு நடுங்குகின்றான். இந்த கற்போட பலம், கான்சியஸ்னஸோட பலம், பயோ எலக்ட்ரிசிட்டியோட உச்சம். நினைத்த மாத்திரத்தில் தன் உடலை துறந்து சாவித்ரியும் கிளம்பி சத்தியவானோடு செல்லுகின்றாள். ஆனா சாவித்ரிக்கு காலம் முடியல. காலம் முடியாத நேரத்திலே சாவித்ரியின் உயிரையும் கொண்டு செல்வது தவறு, இயமம் தவறுவதாக மாறிவிடும். யமன் சாவித்ரிய என்னென்னவோ, எப்படி நச்சிகேதனை டைவர்ட் பண்றது, எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கறது மூலமா டைவர்ட் பண்ண முயற்சி பண்ணானோ அதே மாதிரி டைவர்ட் பண்ண முயற்சி பண்றான். இந்த சுகம் கொடுக்கிறேன், அந்த சுகம் கொடுக்கிறேன். நம்ம ஒண்ணு வேணாம், ஒரு டிவியும் செல்போனும் கொடுத்தா போதும், எண்ட்லெஸ் டேட்டாவும். இப்பதான் ஸ்டார்லிங்க் வந்துச்சு, ஒரு ஸ்டார்லிங்க்கும் ஒரு செல்போனையும் குடியா, நீ அந்த தூக்கிட்டு போயா. அதுக்கு மேல ஒன்னும் பெருசா வேணாம், இதை வச்சுட்டு நான் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிறேன். திருப்பி மட்டும் அனுப்பிடாத, போ போ. என்னென்னவோ யமன் சாவித்திரிக்கு அந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸை காட்டி பார்க்கிறார். சாவித்திரி ரொம்ப தெளிவா இருக்காங்க. என் கணவன் தான் எனக்கு வேண்டும். யமன் என்னென்னவோ வரம் கொடுத்து பார்க்கறான். கடைசியில யமன் என்ன பண்றான், வேற வழி இல்லாம பெண் மண்ணீர். சாவித்திரி கேட்கிறாங்க, தியுமத் சேனன் அவருக்கு கண் திரும்பி வரணும், கிங்டம் வரணும், தன்னுடைய தந்தை அஸ்வபதி ஆண் வாரிசு பிறக்கணும். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான வரம் கேட்கிறார். அதாவது சத்தியவான் மூலமாக எனக்கு குழந்தை பிறக்கணும். அதை எப்படி நடக்க முடியும்? சத்தியவான் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் நடக்க முடியும். அதனால யமன் தான் கொடுத்த வரத்தை பூர்த்தி செய்வதற்காக சத்தியவானுடைய உயிரை கொடுத்து ரெண்டு பேரையும் இனிமையாக வாழ்வதற்கு அனுமதித்து அருள் செய்து ஆசி பண்ணிட்டு போயிடுறான். சாவித்திரி ரிட்டர்ன்ஸ் வித் சத்தியவான். சாவித்திரி சத்தியவானை கூட்டிட்டு வந்துடுறாங்க. தியுமத் சேனனுக்கு கண்ணும் நாடும் கிடைத்து விடுகிறது. சாவித்திரியோட தந்தைக்கு மகன்கள் பிறக்கின்றார்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இத ரொம்ப அழகா இந்த கதைய
அரவிந்தர் விளக்கிறார். பகவான் அரவிந்தர் பாண்டிச்சேரியில இருந்தார் இல்லையா, பாண்டிச்சேரியிலே இருந்த இப்பொழுதும் ஜீவ சமாதியில் வீற்றிருக்கின்ற அரவிந்தர், பகவான் அரவிந்தர் இந்த கதையை ரொம்ப அழகா விளக்குறாரு. ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு சாவித்திரின்னு. என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஸ்ட்ராங்கான இம்பாக்டை உருவாக்கின ஞானிகள் நேச்சுரலா திருவண்ணாமலையில பிறந்து வளர்ந்ததுனால ரமண மகர்ஷி, ராம் சூரத்குமார், பக்கத்திலே தானே பாண்டிச்சேரி, அதனால அரவிந்தர், ராம் சூரத்குமாருடைய குருவான பப்பா ராமதாசர். திருவண்ணாமலையில ஆலமர குகை ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல பப்பா ராமதாசருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்த சாதுக்கள் அங்க இருக்காங்க, இன்னமும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த பப்பா ராமதாசருடைய கதையெல்லாம் சொல்லி அந்த சத்தியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி, நான் பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. இவங்க எல்லாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த 4 பேர் என் வாழ்க்கையில மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய இம்பாக்ட். சின்ன வயசுல இவருடைய நூல்கள் எல்லாம் கிடைச்சது. ரமண மகர்ஷி, அப்கோர்ஸ் ரமண மகர்ஷியோட ஈகோ சிஸ்டம் தான் மொத்த திருவண்ணாமலையுமே. எங்க திரும்பினாலும் ரமண மகர்ஷியுடைய படம், புத்தகங்கள், அவருடைய செய்தி, அவருடைய வழியிலே வாழுகின்ற சாதகர்கள், உலகம் முழுக்க இருந்து அங்க வந்து இருக்கிற அவருடைய பக்தர்கள், சீடர்கள், அவருடைய வழியில் சாதனை பண்றவங்க. ஸோ ரமண மகர்ஷி, ராம் சூரத்குமார், நாம் பிறந்து வளர்ந்தப்பெல்லாம் ராம் சூரத்குமார் மொத்த திருவண்ணாமலையாலும் மற்ற பல ஊரை சேர்ந்த பக்தர்களாலும் ரொம்பவும் அவர் ஒரு மதிக்கப்பட்ட ஞான குரு. திருவண்ணாமலையின் வாழையடி வாழை என வாழும் ஞான வாரிசு அண்ணாமலையானின் வெளிப்பாடுகளில் ஒரு அருமையான வெளிப்பாடு. அடுத்து பக்கத்திலே இருக்கிறதுனால அரவிந்த ஆசிரமத்தோட புக்ஸுங்கெல்லாம் கொடுப்பாங்க. நிறைய பேர் திருவண்ணாமலையில் இருக்கவங்க அரவிந்தருடைய பக்தர்கள், அடிக்கடி அரவிந்த ஆசிரமம் போயிட்டு வருவாங்க. அவங்களுடைய தொடர்புனால அங்க கூட்டு போயிட்டு வருவாங்க. அங்க போயிட்டு வந்து அரவிந்த ஆசிரமத்தோட தொடர்பு. அடுத்து ராம் சூரத்குமாருடைய குரு அப்படிங்கிறதுனால பப்பா ராமதாஸையுடைய அவருடைய புத்தகங்களை படித்து அவரை பற்றி, அவருடைய செய்தி, அவருடைய வாழ்க்கை, அதெல்லாம் ரொம்ப ஆழமான இம்பாக்டை உருவாக்குச்சு. இதையெல்லாம் தாண்டி ராமகிருஷ்ணர் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு மிக பெரும் ஞான குருவாக, வித்யா குருவாக அனுபவங்களை எனக்கு தந்த மாதாஜி, குப்பம்மாள் என்கிற விபுதானந்தபுரி, இசக்கி சுவாமிகள், இவங்க எல்லாம் நிறைய ராமகிருஷ்ணனுடைய நூல்களை கொடுத்து படிக்கச் செய்து ராமகிருஷ்ண மடத்தோடும் இயக்கத்தோடும் எனக்கு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி அது மாதிரியான சூழல் அமைஞ்சதுனால ராமகிருஷ்ணருக்கும் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய இம்பாக்ட், ராமகிருஷ்ணரும் ராமகிருஷ்ண இயக்கமும் என் மேல செஞ்ச இம்பாக்ட் மிகப்பெரியது. இந்த சாவித்திரியின் கதையை அரவிந்தர் விளக்குகின்றார். அது ரொம்ப அழகான விளக்கம். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.